the 52வது வாரம் என்று அவர் குறிப்பிட்டார். உங்களுடைய ஊழியர் இதை செய்வதற்கு ஒரு மிகுந்த வாரத்தோடு இந்த இடத்துல கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்ற வாஞ்சையோடு செய்து கொண்டிருக்கிறார். இந்த 52 வாரங்கள் எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் மேல விசுவாசித்து சொல்ல முடியும், இந்த 52வது வாரத்துல நீ எப்படி வந்திருந்தாலும் சரி, நீ திரும்பி போகும்பொழுது I want to tell pastor, இந்த இடத்துல எழுப்புங்கிற அந்த எழுப்புதல் இந்த பட்டணம் முழுவதுமாக சுட்டரிக்கத்தக்க ஒரு பெரிய எழுப்புதலா. எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்ல கரங்களை தட்டி, எஸ், எல்லா கரங்களை தட்டி, உங்களுடைய பலன் இது கிடையாது. ஆமா, இங்க இருக்கிற சத்துருவின் கோட்டைகள் எல்லாம் உடைக்கும்படிக்கு யாரும் கவனமா இருக்க கூடாது. I can see the zeal that your pastor is having in his heart. ஒரு எழுப்புதல் இந்த இடத்துல உருவாக வேண்டும் என்று அவர் வாஞ்சையோடு விசுவாசத்தோடு நடத்துகிற இந்த கூட்டத்தில் மரித்தவர்கள் எழும்ப வேண்டும். சப்பானியார் அவர் நடக்க வேண்டும். குருடர்களை பார்க்க செய்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில வாய திறந்து மௌனமாக இருக்காமல் எல்லா வாய திறந்து இங்க புறப்படுகிற அபிஷேகம் இங்க சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களிலும் எல்லா பட்டணங்களிலும் இந்த வேளையில receive in the name of Jesus. Where there is spirit of God, there is deliverance. I'm telling it again. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. நான் சொன்னேன், உன்னுடைய வீட்டில் ஆவியானவர் இருந்தா எல்லா சண்டைகள் மாறும். உன்னுடைய கஷ்டத்தின் சூழ்நிலையில ஆவியானவர் இருந்தா ஒரு புதிய மகிழ்ச்சி அவர் உண்டாக்குவார். எங்களோட பேசுங்க. எஸ் எஸ் எஸ், விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க, ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. ஆமா, கர்த்தர் ஒரு அசைவை இங்க செய்யணும்னா நீங்க விட்டு கொடுங்க. 3 நிமிஷம் ஆராதனை முடிக்க போறேன். அதற்கு முன்பதாக God wants to speak to you. நிறைய பேர் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க. God wants to deliver you tonight. ஒரு பெரிய போதகர் தான் வந்து என் தலைமையில கை வச்சாதான் அற்புதம் கிடையாது. அவர் நினைச்சா வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால் போதும். இந்த மாலை வேளையில அப்பேற்பட்ட காரியங்கள் பின்னிட்டு பாராதே. தம்பி, மகனை உன்னை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ பின்னிட்டு பாராதே. நீ வழி மாறி கீழ்த்தட்டுல படுத்துக் கொண்டிருக்கிற தம்பி, உன்னுடைய அழைப்பு அது எலியாவை போல ஒரு அழைப்பு. கர்த்தர் நான் பார்க்கிறேன், அது எலியாவை போல ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார் வாழ்க்கையில. சூறை செடியின் நிலை இப்பொழுது உன் வாழ்க்கையை மேற்கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு அது இரட்டுத்தனையான அபிஷேகத்தின் அழைப்பு.